ஆயாசமா இருக்குல்ல. ஏன்டா அடிக்கிற கொள்ளையெல்லாம் அயலானுங்களுக்கு போய் சேர்ற தவிர நமக்கு ஒண்ணும் மிஞ்சலையில. இல்ல பாண்டியன் திருடி திங்கிற சாதி இல்லல, கொள்ளை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுக்குற கொலாம். சாக்கிறதா பேசு. கேக்குறதுக்கு நல்லா தாமலே இருக்கு. ஆனா நம்ம நிலைமைய பாரு. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்படுறது? இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணலாம்ல. வழி இருக்கு. நீ மனசு வச்சா வழி இருக்கு. பாண்டிய பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுத்தா துப்புக்கூலி 1 லட்சம். அத நம்ம 4 பேரு கூறு போட்டா சரிக்கு புள்ள உடம்ப கூறு போட்டு கொடுக்கறடா. விடல. இவன் என்ன சொன்னா தெரியுமால? எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்லிதான் அவன் செஞ்சான். நீ சொன்னியா? ஆமா. நீ அடிக்கடி போலீஸ் கூட சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால உன் மேல நம்ம சேக்காலைங்களுக்கு ஒரு பொட்டு சந்தேகம் கூட வரக்கூடாதுன்னு தான் இந்த சோதனையை நான் வச்சேன். வேற ஒண்ணும். அலியா மேல சோதனையா? அதுவும் பாண்டி நீ என்னல இது? ஒரு கண்டு மறு கண்டு மேல சந்தேகப்படுமால? வெத்து போட்ட ஆத்தா கருப்பு மேல சந்தேகம் வருமால? ஒரு செம்பத்துக்கு 2 உடம்பா இருக்க நமக்குள்ள சந்தேகமால? பாண்டி சங்கரித்து காதுல வச்சு கேட்டா சமுத்திர சத்து கேட்கிற மாதிரி என்ன எடுத்து கேடு. அது பாண்டி பாண்டி பாண்டிக்கு துடிக்கும்ல? துடிக்கும். ஆமா பாண்டி. அல்லியா என்ன மன்னிச்சிடல. பாண்டி இனிமே விளையாட்டு கூட இப்படி செய்யாதல. ஒரு நல்லவனுக்கு மனசுதான் வெள்ளைம்பாங்க. மனுஷனே வெள்ளையா இருக்கிறது நீதாம்ல. ஏய் வெளியூர தூண்டில சிக்கலன்னா நம்ம திறமை குறைவுன்னு நான் நினைக்கல. என்ன? நம்ம வலையில எங்கேயோ கிழிசல் இருக்கு. நம்ம கட்டிடத்துல எங்கேயோ ஓட்டை இருக்கு. என்ன சார் கிழிசல் ஓட்டைன்னு? நம்ம டிபார்ட்மெண்ட் ரகசியம். பாண்டிக்கு எப்படி சார் தெரியும்? இதுக்கு பதில் கிடைச்சா பாண்டியோட தடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சலாமே. யோ என்ன இது கட்டு? சந்திர பக்க பாசமான விஷயமாச்சே, பக்கத்துல இருந்து சொல்லலான்னு பார்த்தேன். அம்பா சமுதிரத்துல எனக்கு ஒரு லவ்ஸ் உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் அதை நான் கட்ச் பண்ணிட்டேன். பாண்டி விஷயமா அங்க போயிருந்தேனா அங்க அந்த லவ்ஸ பார்த்தேன். யாரோ ஒரு பப்ளிஷ் அதை பார்த்து என் ஒய்ஃப் கிட்ட போட்டு விட்டான். அதுக்கும் இந்த கட்டுக்கு என்ன சம்பந்தம்? தேர் இஸ் பாயிண்ட் இன் இட். பெரிய காயப்பட்ட மாதிரி டிராமாஸ் பண்ணா என் ஒய்ஃப் அந்த லவ்ஸ் மேட்டர் மறந்து என் மேல ரொமான்ஸ் ஆயிடுவா. ஆப்வியஸ் ஐடியா சார். பொய்யான காயத்தை கட்டி பொண்டாட்டிய தாக்கன்றீரு. பொய்யான காயத்தை காட்டி அப்ப அலியா நெஞ்ச கீர்னது. அடச்சே. யோ ஃபுல் டீமோட அலியானை வாட்ச் பண்ண வாயா. வணக்கம் எஸ்ஐ சார். என்ன ஏட்டையா? என்ன இந்த பக்கம்? நான் மாடு மேய்க்கலான்னு வந்தேன். இவரு புலிஸ் இங்க ஏதாவது கிடைச்சா பால் கறக்கலான்னு வந்தார். நீங்க எப்படி? ஏட்டையாவுக்கு எப்பயுமே நமஸ்தா. ஏல அலியா சுத்துப்பட்டுல சுத்துறதுக்கு பதிலா சினிமாவில சேர்ந்திருந்த எங்கேயோ போயிருப்பவே. நெஞ்ச கீர்னது என்ன, கண்ணீர் விட்டது என்ன? அடடடடடா நீ நடிப்பு சக்கரவர்த்தில பின்னிட்டியாமே. நீங்க வேற சும்மா இருங்க ஏட்டையா. ஐயா நீங்க என்ன வேணா சொல்லுங்க. சத்தியமா அந்த பாண்டியா நான் உங்ககிட்ட பிடிச்சு கொடுக்கறேன். ஆமால, அதுவும் இன்னைக்கு இப்போ. பாண்டி திரும்பி போயிரு. பாண்டி போலீஸ் வந்து திரும்பி போயிரு. பாண்டி போயிரு. பாண்டி போலீஸ் போயிரு. போயிரு பாண்டி போயிரு. அலியா
போலீஸ் துரத்துது. நீர் யாருன்னு எனக்கு தெரியுமியா. பொன்னையும் மணியையும் ஆத்து மணலாவும் கூழாங்கலவும் அள்ளி தன்ன மவராசையா. உனக்காக ஒரு உதவி செய்ய நான் காத்திருக்கோம்யா. யாரது இந்த நேரத்துல? இங்க யாராச்சும் வந்தாங்களா? ஏவன் அது நேரம் கட்ட நேரத்துல சமயம் தெரியாம சாமத்துல சம்சார வீட்டுல நுழையிடுது. ஏன் கத்துற? இல்லதாயி, இங்க ஒரு ஆளை தேடி வந்தோம். இங்க ஏவன் வருவான்? பேராச்சி அம்மன் கோயில் கத்தகிரகத்துல பேன் பிசாசு வருமா? நீர் போலீஸ்னா என் மாமன் பட்டாளம். சார், பட்டாளமான் சார், பாம் கீம் போட்டு போறான். மன்னிச்சுங்க தாயி, வாங்க சார் வாங்க. செதில எரிஞ்ச புருஷன் கூட என்ன குத்த சொல்ல மாட்டாரு. தாய், சாமிய கூட தலை குனிஞ்சு கும்பிடாத இந்த பாண்டி கும்பிடுது. தாயே, உன் காலை தொட்டு கும்பிடுது. உன் தியாகத்துக்கு 7 செம்மத்துக்கு நான் உன் காலடி கடன்பட்டிருக்கேன் தாய். தாய், யாரு அது? ஏன் மவன் தாயா? எம்பிட்டு நேரம் எங்க இருந்தா? இங்க தாயா படுத்திருந்தான். இந்த இறைச்ச சத்தத்து கூட முழிக்கல. அவன் முழிச்சுக்கிட்டும் இல்ல, தூங்கிக்கிட்டும் இல்ல, மயங்கி கிடந்தாயா. பசி மயக்கம். அரிசி கடை வச்சிருக்க அங்கம்மான்னு தான் பேரு. ஒரு குண்டுமணி அரிசி கூட வழி இல்லாத மூதி ஆயிட்ட. இனிமே இவன் என் பிள்ளை தாயி. இவனை வளர்த்து ஆளாக்க வேண்டியது என் பொறுப்பு. இல்ல, என் கூட வரியால? கஞ்சி கேப்ப கஞ்சி ஊத்துவீங்களா? இல்ல ஆரம்பா, இனிமே இதுதான் உன் வீடு. என்ன என்ன வெளியே தள்ளிட்டு இந்த பயலோட உள்ள போங்க. இல்ல வேலைம்மா, என்னாச்சு உனக்கு? என்ன ஏன் இப்படி பாடா படுத்துதீங்க? நான் சொத்து கேட்கேனா சுகம் கேட்கேனா உங்க மனசுல ஒரு இடம் தானே கேட்க. அதுல கூட இந்த மூதிக்கு இடம் இல்லைன்னா இவ ஒருத்தி. நீ சொல்றத பார்த்தா எனக்கு வேற ஒருத்தியோட தொடர்பு இருக்குன்னு சொல்லுவ போல இருக்க. ஆமா ஆமா, அதுக்கு சாட்சியா ஒரு புள்ளையும் பெத்து அதையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. அடி பாவி புள்ள, நெசத்த சொல்ல போனா என் உசுரை காப்பாத்தின ஒருத்தியோட பையல நல்லா வளர்க்க கூட்டியாந்துருக்கேன். உம்மா உசுரை காப்பாத்தணும் இல்லையா, ஏன் உசுரை வாங்க வந்த கூத்தியா? எந்த நேரம் பிறந்தேனோ இப்படி சீரழிஞ்சு சிறப்பழிஞ்சு போனேனே. அடச்சி, பேய் பிடிச்சுக்காடி உனக்கு. நானே நொந்து போய் வந்திருக்கேன். என்ன கோட்டிக்காரன் ஆக்காத, எனக்கு கெட்ட கோவம் வரும். வரட்டும், உனக்கு கோபம் வரட்டும். என்ன செய்வீரு? 2 பேத்த விட்ட மாதிரி விட்டுவீரு. வெட்டும், அப்புறமாவது வெறி அடங்கட்டும். அந்த செருக்கி ஒரு சீராயிரும். இப்படியே நீ பேசிட்டு போன அப்புறம் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. நீர் என்னென்ன செய்தீர்னு உமக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஊருக்கு தெரியாது. இப்ப சொல்லுதே, நீர் புழுவா மதிக்கிற இந்த பொட்ட செருக்கி நினைச்சா போலீஸுக்கு வேணாம் தாய். சுடலமான சாமிக்கு கோயில ஊருக்கு வெளியில கட்டியிருக்கேன், உனக்கு கோயில உள்ள கட்டியிருக்கேன். தாய், ஓ மனசுல எப்ப போலீஸ்ன்னு விழுந்துச்சோ அப்பவே என் கழுத்துக்கு கயிறு வந்துருச்சு. என்ன காட்டி கொடுத்த கெட்ட பேர் உனக்கு வேண்டாம் புள்ள. அது இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே அது கூடாது. நானே போய் சரணடைஞ்சிடறேன். சொல்றது கேளுங்கயா. பேசி முடிக்க முன்ன என் வாய பொத்திட்டீங்களே. போலீஸ் கூட தேவையில்லை. அந்த சிரிக்க பத்தி நானே